வேலை செய்கிற இடத்துல கோவம் அப்படின்றது இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சூரியன் இருக்கா அப்படின்போது அதிகப்படியான ஆளுமை கொடுப்பான். அந்த ஆளுமையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டாமினேட்டிங் கேரக்டரை கொடுத்துருவான். மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு சுபவரையும் அப்படின்றது பண்ணுவாங்க. நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒரு சுபவரையும். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இல்லை 1 கிராம் கோல்டு வாங்குறது, இல்லை ஒரு 4 கிராம் வெள்ளி வாங்குறது, இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். 15க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 12ஆம் பாவத்தில் போகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபைன், அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திருமணமே முடியலை, திருப்பி பார்க்குற இடம்லாம் நமக்கு இப்போ பிடிச்ச பொண்ணாக வருது, பிடிச்ச பையனாக வர, ஆனால் நம்மளை யாரையும் பிடிக்க மாட்டேங்க, நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஏற்ற வரன் எப்போ அமையும் அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்ச் மாதம் மறுபடியும் உங்களுடைய மேசராசி நேயர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. பெண்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் மிஸ்யூஸாக நடக்கக்கூடிய பெண்களுடன் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்கக்கூடாது. இது ஆணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் மேசராசி பெண்களுமே தான் கூட இருக்க பெண்களுடைய செயல்பாடில். மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பாதத்தில் மட்டும் கவனம் வேணும். பெரியவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வார்த்தை கவனம் தேவை. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள், டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். ஆல்ரெடி பல துயரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதத்தில் ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? தீபாமம் நீங்கள் சொல்லுங்கள். ஷோம்மா, கண்டிப்பாக வந்து பாருங்கள், மேஷ ராசிக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. காரணம் என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அதாவது கும்பத்தில் 4 கிரகங்கள். அந்த 4 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா ராகு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்காங்க. கும்பம் மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். அவங்க செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான லாபம் வரக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகங்க அமர்ந்திருக்காங்க அப்படின்னாலே நற்பலன்கள் வந்துடும். 4 அணி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் சூரியன் மட்டும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருப்பார். அதுக்கப்புறமா மீனத்துக்கு போயிடுவார், அதாவது 12ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 ஒன்றா இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், ராகு லாபஸ்தானத்தில் அப்படின்னும் போது நீ 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் உனக்கு 100 ரூபாய் சாலிட்டாக வந்துடும். 1000 ரூபாய் வரும், 10,000 ரூபாய் வரும். இதுதான் ராகு. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின்னும் போது மூட்டையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அது சுய ஜாதகத்திலே. அப்போ இவங்க என்ன தொழில் செஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒன்று வச்சாங்கன்னா போதும், ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். சூரியன் இருக்கா அப்படின்போது அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வரும். அதே மாதிரி தந்தை வழி ஆதரவு, தந்தையினோட உறவினர்கள்னால ஒரு சப்போர்ட், ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, மாமனார் சப்போர்ட்டாக இருப்பார். இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிட்டு போகலாம். செவ்வாய் அமர்ந்திருக்கான். அப்போ செய்யக்கூடிய தொழில் ரீதியாக ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, தொழில் சார்ந்த ஒரு வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரும். என்ன வேலை செய்கிற இடத்துல கோவம் அப்படின்றது இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சூரியன் இருக்கா அப்படின்போது அதிகப்படியான ஆளுமை கொடுப்பான். அந்த ஆளுமையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டாமினேட்டிங் கேரக்டரை கொடுத்துருவான், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு டிஜிட்டலைஸ்டு நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா இங்கே புதன் இருக்கிறதுனால நம்ம தொழிலை டிஜிட்டல் மீடியா வைஸ் நம்ம கொண்டு போவோம். நான் என்னோடய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை முதலாக போடுறேன். அப்போ யுக்திகளை, புது புது யுக்திகளை கையாளுறேன், அதனால் லாபம் அப்படின்றது வரும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்மா. அதே மாதிரி பாருங்கள், 12ஆம் பாவத்தில், அதாவது மேஷத்துக்கு 12ஆம் பாவம் மோட்ச விரய ஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு சுபவரையோ அப்படின்றது பண்ணுவாங்க. நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒரு சுபவரையோ. பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இல்லை 1 கிராம் கோல்டு வாங்குறது, இல்லை ஒரு 4 கிராம் வெள்ளி வாங்குறது, இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். 15க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 12ஆம் பாவத்தில் போகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபைன், ஒரு ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு ஒரு ஃபைன் கட்டுறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்ன லெவலில் கட்டுறது அப்படின்றது வருமா. அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது 2த்தில் மட்டும் கவனமாக இருக்காங்க அப்படின்னா மேஷத்துக்கு இந்த மார்ச் மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குமா. சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம மேஷத்தை பற்றி
மேம் சொல்கிறச்சே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த மாதம் அமையும், அதாச்சும் மார்ச் மாதம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் பார்வையில் 2026ல் மேஷ ராசிக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 நிறைய வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பேசியிருந்திருக்கோம். ஸோ அந்த வெற்றி எப்போ இருந்து ஆரம்பிக்க போகுது, முதல் படி எப்போ ஏற போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த மார்ச் மாதம் தான் அவங்களுடைய முதல் படி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வருவாங்க. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வட்டம் ஓரளவுக்கு ஓகே, நம்ம பாட்டை நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருங்க, நம்ம மாப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் திருமணமே முடியலை, திருப்பி பார்க்குற இடம்லாம் நமக்கு இப்போ பிடிச்ச பொண்ணாக வருது, பிடிச்ச பையனாக வர, ஆனால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டேங்க, நம்மளை யாரும் பிடிக்க மாட்டேங்கன்னே சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஏற்ற வரன் எப்போ அமையும் அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்ச் மாதம் மறுபடியும் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய டேட்டாவை திரும்ப என்ன பண்ணுங்கள், புதுப்பிங்க. மீண்டும் ஒரு முறை இந்த மாசி மாதம் கரெக்டாக மார்ச்சில் தான் மாசி வருது. அப்போ நீங்கள் கரெக்டாக இந்த மாதத்தில் புதுசாக உங்களுடைய பயோடேட்டா ரெடி பண்ணி நீங்கள் உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயமாக குறைஞ்சது இந்த மாதத்தில் அல்லது 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கடுத்து அரசாங்க வேலையில் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றி. பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்கல, அரசாங்க வேலை கிடைக்கல, அல்ல அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரே ஒரு விஷயம், இவங்க மேம் வந்து கிரகங்களை ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருடைய சுய ஜாதகத்துலலாம் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறாரோ, அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, கடகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அதே போல் விருச்சகத்தில் அமர்ந்திருந்தாலும், இந்த 3 இடத்துல உங்களுக்கு சனி பகவான் மட்டும் இருந்துட்டாருன்னா கட்டாயமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு. சுக்கிரன் சனியோடு இணையும் பொழுது, இந்த கோச்சார சுக்கிரன் சனியோடு இணையும் போது பொருளாதாரத்தில் ஈர்ப்பை கொடுப்பார், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே போல் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுப்பார், தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுப்பார். இது சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் கரெக்டாக நடக்கும், பயன்படுத்திக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேசராசி நேயர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. பெண்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் மிஸ்யூஸாக நடக்கக்கூடிய பெண்களுடன் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்கக்கூடாது. இது ஆணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் மேசராசி பெண்களுமே தான் கூட இருக்க பெண்களுடைய செயல்பாடில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லை யாருன்னா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான். இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாலேயே அதிகமாக டார்ச்சர் அனுப்பிப்பீங்க. ஸோ இந்த வட்டம் அப்படி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து அவங்கள புரிய வைக்காதீங்க, அவங்ககிட்ட போய் விளக்கம் கொடுக்காதீங்க, நீங்கள் நல்லவங்க, நேர்மையானவங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை அப்படின்னு எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. போனால் போகட்டும் போடான்னு அவங்கள கடந்து வாங்க. கவலைகளை மறந்து இந்த மாதம் நீங்கள் சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு என்று சொல்கிறேன். கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், மேஷராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் இந்த மார்ச் மாதத்தில், அதை சார்ந்து அவங்களுக்கான பரிகாரங்கள், வழிபாடுகள் என்ன? மேஷராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமாக எதில் லாபமாக இருக்கும் அப்படின்னா, வேலையில் யாரெல்லாம் மார்ச் ஏப்ரல் அப்ரசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய உடல் நலத்தில் பாதத்தில் மட்டும் கவனம் வேணும். மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பாதத்தில் கவனம் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலம் ஓரளவுக்கு தெளிவாகவும் இருக்கும். இந்த மேஷராசி நேர்களுக்கு மற்ற எதுலலான்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வார்த்தை கவனம் தேவை, அதில் மட்டும் கவனம் வேணும். ரெண்டாவது படிப்புலேயும் உங்களுக்கு மந்த நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதில் நீங்களே உங்களை தட்டி தூக்கிக்கிட்டு வந்துடலாம். நீங்களே உங்களை அப்பப்போ தட்டிக்கணும். இல்லை நமக்கு 7 சனி போயிட்டுருக்கு, நம்ம எஃபெக்ட் ஜாஸ்தி போகணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தட்டிக்கும் போது கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்க மாட்டாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலனை இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேலே மேலே பிரகாசமாக வெளிச்சமாக ஒளிகிரகம் உங்களுக்கு அருள் புரியும்ன்றது சொல்லிக்கிறேன்.
மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அவங்களுடைய ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் எடுத்து சொல்லியிருந்தீங்க 3 பேரும். ரொம்ப நன்றி. ரொம்ப